அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் நம்முடைய ஆயுளில் மற்றொரு ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறான். உடல் நலத்தோடும் உறுதியோடும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடும் அல்லாஹ் இந்த ரமதானை நம்மை விட்டு பிரிய செய்வானாக. இந்த ரமதானினுடைய முடிவில் அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அருமையான தோழர்களே, முதல் நாள் நாளைக்கு தேவைப்படுற விஷயங்களை மாத்திரம் இன்றைக்கி நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் சஹர் உணவு. பொதுவாக சஹர் உணவு சம்பந்தமாக நம்ம வளரும் பிள்ளைகளிடத்தில் அல்லது பகலில் சற்று கடினமான பணி செய்யக்கூடிய அந்த மாதிரியான நண்பர்கள்ட்ட ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு மனநன்மை இருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நைட்லேயே சாப்பிட்டு படுத்துறது. சில பேர் 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டு அதே சஹர் அப்படி படுத்துடுறாங்க சில பேர். இன்னும் சில பேர் ஏதோ கடமைக்கு எந்தையாவது எழுந்துச்சு எதையோ ஒன்று குறிச்சிட்டு முடிச்சிடுறாங்க கதையை. அதாவது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாததை போன்ற ஒரு மனநிலை நமக்கு சில நண்பர்கள் வாயிலாக தகவல் வருகிறது. சஹர் உணவு என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்ற அந்த ஒரு செய்தியையும் நோன்பினுடைய நிய்யத்து சம்பந்தமான ஒரு செய்தியை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, முதல்ல ஒரு செய்தியை நான் அந்த இடத்துல உறுதிப்படுத்த விரும்புகிறேன். சஹர் உணவுங்கிறது எப்போ சாப்பிட வேண்டியது? நள்ளிரவுலையா? 1 மணி 1:30 மணிக்கா? இல்லை. சஹர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே என்ன, அதனுடைய அகராதியில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கருப்பை மிகைக்கக்கூடிய வெண்மைன்னு அர்த்தம். அதுக்கு கருப்பை மிகைக்கின்ற வெண்மை என்று பொருள். வேறொரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் இருளை மிகைக்கிற வெளிச்சம் என்று சொல்லலாம். அப்போ அந்த நேரத்தில் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா கும்மிருட்டு இருக்கும். ஆனால் சஹர் நேரத்தில் ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கும். அந்த வெளிச்சம் வர்ற நேரத்துக்கு பேர் தான் எனது சஹர். அந்த நேரத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேர் தான் சஹர் சாப்பாடு. அப்போ பேரே நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொன்னால், எப்பொழுது அந்த உணவு உண்ணப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை உணர்த்துகிறது. முதல் செய்தி. அதனால தான் சுபுகுக்கு சற்று முந்தைய நேரம் என்று இந்த சஹருக்கு பொருள் சொல்லப்படுகிறது. அல்லது இப்படி ஒரு பொருள் சொல்கிறாங்க, இரவை மொத்தம் 3 பங்காக பிரித்து 3வது பகுதிக்கு லாஸ்ட் 1/3 இருக்குது பாருங்கள், அதுதான் சஹருடைய நேரம் என்று சில பேர் சொல்கிறார்கள். அதுவும் சில பேருடைய கருத்து தான். இப்போ இன்றைக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ராக்சிமேட்லி ஒரு 11 மணி நேரம் இரவுங்கிறது வருது. இப்போது ஒரு 6:15 இரவு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு தோராயமாக சொல்கிறேன். 5:15 பாங்கு சொல்கிறோம் ஃபஜ்ரு. அப்போது என்ன செய்யுதுன்னு அர்த்தம், அதாவது இரவு முடிகிற நேரம் அது. அப்போ 11 மணி நேரம் கணக்கு வருது. இந்த 11 மணி நேரத்தை 3ஆக பிரித்தோம்னா அநேகமாக 1:30 மணிக்கு மேலே 1:45 மணிக்கு மேலே உள்ள அந்த டைம் 3வது பகுதின்னு வருது. அந்த 3வது பகுதியிலையும் சுபுகுக்கு முன்னாடி சற்று முன்னர் உள்ள அந்த நேரத்தை தான் சஹர் நேரம் என்று சொல்வார்கள். அப்போ எனவே அந்த பெயருடைய அடிப்படையான பொருளை எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய அந்த உணவை தான் சுட்டி காட்டுகிறது. சொல்லப்போனால் உலகத்தில் சாப்பிட்றது இபாதத். அந்த சஹர் சாப்பாடு இபாதத். அந்த நோக்கத்தில் சாப்பிட்டோம்னா அது ஒரு இபாதத்தாக மாறும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள்.
அப்போ எனவே அதனுடைய உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அருமையான தோழர்களே, ரமலான் மாதம் அருள் வளம் மிக்க ஒரு மாதம். மற்ற மாதங்களுக்கு இல்லாத அந்த தன்மை ரமலானுக்கு இருக்கிறது. ரமலானுக்கு மிகவும் பொருத்தமானது அந்த முபாரக் அருள் வளம் மிக்கது என்கின்ற அந்த தன்மை மற்ற மாதங்களை விட ரமலானுக்கு மிக மிக பொருத்தம். பரக்கத் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. அதில் ஒன்று வளர்ச்சி, பெருக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நாம் கணக்கில் எடுத்து பார்த்தால் ரமலான் மாதம் என்பது நேரங்களால் அருள் வளம் மிக்கது, நற்செயல்களால் அருள் வளம் மிக்கது, கிடைக்கின்ற வெகுமதிகளால் சவாபுகளால் அது அருள் வளம் மிக்கது. ஒரு சுன்னத்துக்கு 60 ஃபர்லுடைய நன்மை இல்லையா? நோன்புக்கு கணக்கே கிடையாது அல்லாட்ட நன்மை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நன்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் அந்த நன்மையை செய்யும் போது எவ்வளவு மன தூய்மையோடு செய்கிறாரோ அதை பொறுத்து ஒரு நன்மைக்கு 10 முதல் 700 மடங்கு வரை கிடைக்கும். நோன்பை பொறுத்து ரசூலா என்ன சொன்னாங்க? நோன்புக்கு கணக்கே கிடையாது, அது எனக்கு தெரியும், கொடுக்கறதுக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். இதில் யாரும் தலையிட தேவையில்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நோன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் அதை நடித்து வைக்க முடியாது. பசியாக யார்கிட்ட போய் நடிக்க முடியும்? பசியாக யார்ட்டையும் நடிக்க முடியாது. அப்போ எனவே அது எனக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்குறதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போது கணக்கே இல்லாமல் நன்மை அப்படின்னா அப்போது அருள் வளங்கள் நன்மைகளாலும் இந்த மாதம் பரக்கத்தானதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்போது பேருக்கு ரொம்ப பொருத்தமான இந்த மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த தன்மை இதற்கு அதிகமாக பொருந்துகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல தான் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சஹர் என்கின்ற அருட்கொடை இருக்கிறதே, அதுவும் மிகப்பெரிய பரக்கத். எப்படி அது மிகப்பெரிய பரக்கத்து? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தசஹரு, நீங்கள் சஹரு சாப்பாடு சாப்பிடுங்க. ஃபஇன்ன ஃபிஸ் சஹூரி பரக்கா, அந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நான் முதல்ல வெளிப்படையாக சொல்கிறேன், உலகம் சார்ந்த பரக்கத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். சஹரில் நம்ம எவ்வளோ சாப்பிட்ருவோம்? அதிகபட்சமாக ஒரு மத்தியானம் மீல்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவோமா சஹரில்? உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், மத்தியானம் மீல்ஸ் லஞ்ச் இருக்குது பாருங்கள், லஞ்ச் எவ்வளோ சாப்பிடுவோமோ அவ்வளோ சாப்பிடுவோமா? இருக்காது, கம்மியாக தான் சாப்பிடுவோம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது. அப்போ அந்த அளவுக்கு கூட சாப்பிடாத நாம் அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், காலையில் பசி எடுக்க மாட்டேங்குது. எப்போதும் 10:30 மணிக்கு ஒரு பசி ஒன்று எடுக்கும், டீ வடை சாப்பிட்றதுக்கு, அதுவும் எடுக்க மாட்டேங்குது. மத்தியானம் பசி எடுக்க மாட்டேங்குது, சாயந்தரம் வயிற்றை போட்டு கில்லும், பசி எடுக்க மாட்டேங்குது. எப்போதும் பாருங்களேன், காலைல ஃபஜ்ர் தொழுத உடனே ஏதாவது கடியோட சேர்த்தான் குடி நம்மலாம். ஆனால் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வேறு நம்மன்னு ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ருப்போம் 8 மணி 9 மணிக்கு நாஸ்டா சாப்பிட்ருப்போம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்போம். ஆனால் 10:30 மணிக்கு நம்ம வயிறு 10:30 மணிக்கு சாப்பிட்ருப்போம். அடுத்து மத்தியானம் பசிக்கும், மத்தியானம் சாப்பிட்ருப்போம், சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கொலை பசிக்கும், சாப்பிடணும் போல தோணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள உணவுகளை பாருங்களேன், அடுத்தடுத்து பசிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் சஹரு சாப்பிட்டதுக்கு பிறகு பசி உணர்வே தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியறதே இல்லை. பிள்ளைங்கள்லாம் சும்மா சுருண்டு போய் படுத்திருப்பாங்க, அவ்வளோதான், பசி உணவுலாம் கிடையாது. மற்ற நேரத்தில் பசிக்கும் போது பிள்ளைய பெற்றோர்கள் என்ன பாடுபடுத்துவாங்களோ அதை பாடுபடுத்துகிறாங்களாங்க? இல்லை. அப்போ எனவே இந்த உணவனுடைய பரக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய உதாரணம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இதில் மானசீகமான பரக்கத்து இருக்கிறது என்றும் நமக்கு சேர்த்து சொல்கிறார்கள். முதலாவது நம்ம கவனிக்கணும், சஹர் சாப்பிட்றதுனால ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது முதல்ல. ஏன்னா அவங்க சஹர் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும், அவங்க தொடர் நோன்பு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. தொடர் நோம்புனா என்ன அர்த்தம்? இடையில் நோன்பை திறக்காமல் தொடர்ச்சியாக அடுத்த நோம்பை சேர்த்து வைக்கலாம். நம்மளாம் சஹர் சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டு இஃப்தார் எப்போ பண்ணணும்? மகரிப் நேரத்தில் பண்ணுறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த இஃப்தார் பண்ணாமலே அடுத்த நோம்பை சேர்த்து வைக்கலாம். அவங்க நமக்கு அந்த அனுமதி கிடையாது. அந்த தனிச்சிறப்பு உள்ள ரசூலுல்லாவே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சஹர் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுடைய தொடர்ச்சியான ஒரு பழக்கம் இது. அப்படிங்கும்போது ரசூலுல்லாவுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இது ரசூலுல்லாவுடைய வழக்கம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற காலங்களிலேயும்
அவங்க வந்து நோன்பு இடையில முறிக்காமலேயே இடையில நோன்பை திறக்காமலேயே வைக்கிறது அப்படி அனுமதி இருந்தால் கூட அவங்க சஹர் சாப்பாடுங்கிறத பெரும்பாலும் சாப்பிடுவார்கள். அப்போ எனவே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஒன்று நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சஹர் சாப்பிட்டோம். சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாவோட நாங்கள் சஹர் சாப்பிட்டோம் ஒரு சஹாபி சொல்கிறார். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு எது மிகவும் இலகுவாக இருக்குமோ அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மகரிபு கொஞ்சம் நேரம் இழுத்து தொழு வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் பின்னால் வந்து குழந்தை சப்தம் கேட்குது, அந்த தாய் என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும், அதனாலேயே சுருக்கமாக முடிச்சிருவேங்க ரசூலுல்லாஹ். பின்னால் உள்ள மக்களுடைய சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் அமல்களை வடிவமைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் சஹர் சாப்பிடாமலேயே நோன்பு வைக்க முடியும். அப்படி ஒரு கால் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மக்கள்லாம் ரசூலுல்லாவே சாப்பிட்றதில்ல, நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணணும், நம்மளும் சாப்பிடாம வைப்போம் அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே வச்சு மக்கள் கஷ்டப்படுவாங்களோங்கிறதுக்காகவே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா சஹர் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. சஹர் சாப்பிட்றதுங்கிறது ரசூலுல்லாவுடைய இயல்பான பழக்கம். எனவே தான் சுன்னத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சஹாபிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து, ஒரு நோம்பில் தான் என்னை அழைத்து சஹர் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ஹலும்ம இலல் கதா இல் முபாரக், அருள் வளம் மிக்க உணவை சாப்பிட வாருங்கள்னு கூப்பிட்டாங்க. அருள் வளம் மிக்க பரக்கத்தான உணவை சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்தில் சாப்பிட்றதுனால பரக்கத்து கிடைக்குது. பரக்கத்துங்கிறத வெறும் காசு பணத்தோடு கனெக்ட் பண்ணி மட்டுமே யோசிக்கக்கூடாது. காசு பணத்தோடு மட்டுமே கனெக்ட் ஆகிற விஷயம் கிடையாது. அது நன்மைகளோடு கனெக்ட் ஆகும், அதே மாதிரி நம்முடைய ஆரோக்கியத்தோடு கனெக்ட் ஆகும், நம்முடைய குழந்தை செல்வங்களோடு கனெக்ட் ஆகும், பல விஷயங்கள் இருக்குது அதில். அப்போ எனவே இந்த கோணத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், அதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதில் பரக்கத்து இருக்கிறது. அதே மாதிரி பெருமாள் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, சஹர் சாப்பிடக்கூடிய இந்த இது இருக்கு பாருங்க, இந்த பழக்கம் இது உம்மத்தே முஹம்மதியாவாகிய என்னுடைய சமுதாயத்தாருக்கு இறைவன் கொடுத்திருக்கிற தனிச்சிறப்பு. எனவே நீங்கள் அதை கைவிடாதீர்கள்ங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு முன்னால் உள்ள சமூகத்துக்கு சஹர் சாப்பாடுங்கிறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம், அந்த நேரத்தில் இபாதத் அடிப்படையில் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், உபவாசம் அப்படிங்கிற பேரில் கிறிஸ்தவர்கள் விரதம் மேற்கொள்கிறார்கள். அதே மாதிரி இந்து சகோதரர்கள் அவங்களும் விரதம்ங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, இந்த நோம்புங்கிற அந்த 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 இதை வேறொரு வடிவத்தில் கடைப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் அந்த கால நேரத்தில் உட்காந்து சாப்பிட்றதுங்கிற பழக்கம் இருக்குதா? கிடையாது. அப்போ இந்த உம்மத்துக்கு இறைவன் இதை தனியாக கொடுத்துருக்கிறார். அதுவும் எப்படி கிடைச்சி தெரியுமா, இந்த உம்மத்துக்கு ஆரம்பத்தில் இந்த உம்மத்தில் உள்ளவங்களும் எப்படி நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால், சஹர் சாப்பிட்ருவாங்க, சூரியன் மறைஞ்சா நோன்பு திறக்கணும். எது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அனுமதி தெரியுமா? இஃப்தாருக்கு பிறகு எப்போ தூக்கம் வருதோ அது வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். தூங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒருத்தருக்கு 6:30 மணிக்கு ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ஒரு தண்ணி குடித்தார். வீட்டம்மா நான் பிரியாணி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தான், இப்போ நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னு படுத்துங்கன்னு வச்சுக்கோங்க, பிரியாணியை நாளைக்கு தான் சாப்பிட முடியும், இன்றைக்கி சாப்பிட முடியாது. அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதாவது தூங்கிட்டா அதுக்கு கூட சாப்பிட முடியாது, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு சஹாபி, விவசாயி சஹாபி, ஒரு நாள் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு வர்றாரு, களைப்பா நோன்பு வச்சுருக்கார், ரமலானில் வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா அந்த அம்மா சொன்ன மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு ரெடியாச்சான்னு கேட்குறாரு. இல்லை. சரியா சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தூங்கினா தான் போயிருமே, சாப்பிட முடியாத உட்காந்துருக்காரு. ஆனாலும் தூக்கங்கிறது கேட்டுட்டு வர்றதில்ல, அதான் இயல்பாக வர்றது. மனுஷன் படுத்து தூங்கிட்டார். தூங்கினா சாப்பிட முடியாது. அதை நேற்று வச்ச சஹரோடு நிற்கிது. அடுத்த நாள் நோன்பு வைக்கிறார். பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க தகவல். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா ஓ குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு தெரியும் வரை, அதாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரை நீங்கள் உண்ணலாம் குடிக்கலாம் அப்படிங்கிற ஆயத்து அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தூங்கிட்டா முடிஞ்சு போச்சுன்னு இருந்தது. அதுக்கு பிறகு தூங்கினாலும் பரவாயில்லைங்க,
காலைல ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிற இந்த வசனமே இந்த நிகழ்ச்சியை வைத்து தான் வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எனவே இந்த அப்போது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தூங்கினா சாப்பிட முடியாது. அப்போ முந்தைய சமுதாயத்தாருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி தான் இருந்துச்சு. சஹருக்கு அந்த நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது கிடையாது அவங்களுக்கு, அப்படியே கிடையாது. இந்த சமூகத்தாருக்கென்றே அல்லாஹ் இதை சிறப்பாக கொடுத்துருக்கிறாங்க. இந்த உம்மத்த முஹம்மதியாவுக்குள்ள தனிச்சிறப்புகளில் சஹர் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ எனவே அதை நீங்கள் கைவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சஹூரு பரக்கா, சஹர் சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு பரக்கத்து. உங்களில் ஒருத்தர் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தால் கூட பரவாயில்லை, சஹர் சாப்பிடாமல் இருக்காதீங்க. நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ஜூஸ் மட்டும் குடிக்க முடியும் அப்படின்னு குடிச்சிருங்க, விட்டுறாதீங்க அதை. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு காரணம் சொல்கிறாங்க, ஃபஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், அல்லாஹ்வும் வானவர்களும் சஹர் செய்பவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயங்க அது, எவ்வளோ பெரிய விஷயம் அது. அல்லாஹ் ஸலவாத் சொல்லலாம்னா என்ன அர்த்தம்? பாவத்தை மன்னிக்கிறான்னு அர்த்தம். சஹாபா இது மலக்குமார்கள் ஸலவாத் சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்? பாவத்தை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்கன்னு அர்த்தம். நமக்கு பாவத்தை மன்னிக்க சொல்லி எதுக்கு? நம்ம உட்காந்து சாப்பிட்டா. உலகத்தில் கரும்பு திங்கிறதுக்கு எங்கேயாச்சும் கூலி கிடைக்குமா? இங்கே வந்து ஸ்வீட்டு கடிச்சு கூட சாப்பிட தேவையில்ல, அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்குது. ஆனால் சேர்த்து நன்மையும் சேர்த்து அல்லாஹ் தர்றான். எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்போ அதனால் சஹர் உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவு பரக்கத்து கிடைக்குதுங்கிறத பாருங்கள். ரசூலுல்லாஹ் மலக்குமார்களால் அவர்களுக்கு துவா கிடைக்கிது, அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், பரக்கத்து கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எவ்வளோ பெரிய நன்மைகள் வருகிறது. சரி, அடுத்த தோழர்களே, இது இந்த உம்மத்த முஹம்மதாவுக்கான தனிப்பட்ட சிறப்பு என்றும் நாம் செய்கிறோம் பார்க்குறோம். சரி, அடுத்து மூணாவது என்னன்னு சொல்லி சொன்னால், இபாதத் செய்கிறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடைக்கும். நீங்கள் இந்த காலை நேரத்தில் சாப்பிட்லன்னு வச்சுக்கங்களேன், ஆன பலம் குறையும். நான் சில நேரங்களில் பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விட போகும்போது பார்த்துருக்குறேன். சில நேரங்களில் வந்து லேட்டாக போவோம் பிள்ளைங்க. அப்போ ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது விட்டுட்டு வர முடியாது, கொஞ்சம் நேரம் நின்று முடிஞ்சதுக்கு பிறகு தான் கொண்டு போய் உழவு விட முடியும். அப்போ ப்ரேயரை பார்த்துட்டு இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 பிள்ளையாவது பொத்து பொத்துன்னு கீழே விழும். நான் பார்த்துருக்கேன், 2 பிள்ளைங்களாவது கீழே பொத்து பொத்துன்னு விழும். என்னன்னு பார்த்தா வீட்டில் சாப்பிட்டு வர்றதில்லை. அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த டீச்சரு கொண்டு வந்திருக்கிற லஞ்ச் பாக்ஸை எடுத்து அதை பிரித்து வச்சு உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றது இப்போ சாப்பிடுன்றாங்க. அப்போ காலை உணவு சாப்பிடாட்டா ஒரு விதமான பலவீனம் ஏற்படும். இப்போ அல்லாஹு தஆலா அந்த பலவீனத்தை இட்டு நிரப்புவதற்கு அந்த நேரத்தில் உள்ள உணவை சற்று வலிமையானதாக ஆக்குகிறான். அப்போ அது உடலுக்கு நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தருகிறது, உடலுக்கு மிகப்பெரிய சக்தியை தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான சிறப்பு. அதே போல் தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த நோக்கத்துக்காகத்தான் சஹரை வந்து கடைசி நேரம் வரைக்கும் பின்தள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சஹர் எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னா, சஹர் சாப்பிட்டு முடிச்சு ஃபஜ்ருக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 50 வசனம் ஓதுற வரைக்கும் தான் டைம் இருக்கும். 50 வசனம்ங்கிறது எவ்வளோ நேரம் ஓதலாம்? அதிகமாக ஒரு 15 நிமிஷத்தில் ஓதலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சஹர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் ஃபஜ்ருக்கும் இடைப்பட்ட நேரம் 15 நிமிஷம் தான் மிச்சம் இருக்கும். அவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ் சஹரை என்ன செய்வாங்க? லேட்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னு சொன்னால், சஹரை தாமதப்படுத்துவதும் இஃப்தாரை துரிதப்படுத்துவதும் அவர்களுடைய பழக்கம். டைம் வந்தால் உடனே என்ன செஞ்சிடணும்? இஃப்தார் பண்ணிடணும், உடனே நோம்பு திறந்துடணும். அந்த நேரத்தில் உட்காந்து பேச்ச மரத்தை அந்த கையில் வச்சுக்கிட்டு துவா ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. நேரம் வந்ததுக்கு பிறகு உடனே எடுத்து சாப்பிட்டணும். இதில் ஒரு 100 நோக்கம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? மனுஷன் தன்னுடைய பலவீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒப்புக்கொள்ளும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். எப்பா, என்னால் முன்னாலெல்லாம் சாப்பிட்டுட்டு நோன்பு வைக்க முடியாதுப்பா, கடைசி நேரத்தில் தான் சாப்பிட முடியும், அப்போ தான் நோன்பு வைக்க முடியும்பா அல்லாவே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, என் அடியா எனக்கு முன்னால் அவன் பலவீனத்தை ஒத்துக்கிறான். அது மாதிரி நோன்பு திறக்க நேரம் வந்துன்னு வச்சுக்க, என்னால் லேட்படுத்த முடியாது, சீக்கிரம் சாப்பிடணும், இல்லை நான் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் யார் இஃப்தாரை துரிதமாகவும் சஹரை வந்து தாமதமாகவும் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்களாக மாறுகிறார்கள். இந்த வகையிலேயும் ஒரு பரக்கத்து நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட அல்லாஹ் உலகவானத்துக்கு இறங்கி வர்ற நேரம் எந்த நேரம்? சஹர் நேரம். அப்படி தான் ஹதீஸில் வருது. உலகவானத்துக்கு இறங்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருகிறான், வந்து கேட்கிறான். என்ன கேட்குறான்?
ஹல்மின் சாயிலின் யுத்தா, யாராவது கேட்குறவங்க இருக்கீங்களா, தர்றேன். யாராவது பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களா, பாவம் மன்னிக்கிறேன். யாருக்காவது துவா செய்யணும்னு தேவை இருக்கா, துவாவை ஒப்புக்கொள்கிறேன் என்ற கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் உலக வானத்துக்கு வந்து கேட்கக்கூடிய நேரம் என்பது அது சஹர். எனவே அந்த நேரத்தினுடைய பரக்கத்தை அடைவது என்பது அந்த உணவினுடைய மிக முக்கியமான நோக்கம். சாப்பிடும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 தடவை பிஸ்மில்லா சொல்லியிருக்க மாட்டோமா, ஒரு 2 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டோமா, ஒரு 2 ரக்காத் தொழுதிருக்க மாட்டோமா. அப்போ எனவே அந்த நேரத்தினுடைய பரக்கத்தையும் சேர்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவு அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, நிஅம சஹூருல் முஃமினி அத்தமர், ஒரு மூமினுடைய மிகச் சிறப்பான சஹர் என்பது பேரிச்சம்பழமாகும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஃப்தாருக்கு மட்டும் பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது. இஃப்தாருக்கு நம்ம ஏன் பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம், ரசூலுல்லாஹ் அதில் திறந்தாங்கன்னு தானே. அதே ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க சஹருடைய சிறந்த உணவு என்பது பேரிச்சம்பழம். அதனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1/2 கிலோ சாப்பிடுங்க, 3/4 கிலோ சாப்பிடுங்கன்னு சொல்லலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பேரிச்சம்பழம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுங்க. காலைல எப்படி இஃப்தாரில் சஹர் பேரிச்சம்பழம் திங்கிறோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், சஹர்லையும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுங்க. இந்த சுகரு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கெல்லாம் நான் கேட்குறது அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அது உங்களுடைய டாக்டரு, உங்களுடைய நியூட்ரிஷன் அஜத்து சொல்லிட்டாரு, ஹதீஸில் வந்துருச்சு, அதனால் நான் ஃபாலோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது உங்களுடைய நியூட்ரிஷன், உங்களுடைய டாக்டரோட அட்வைஸ் ஒன்று இருக்கும்ல, அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் செஞ்சுங்க. கம்பேர் பண்ணி எது சரியாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் பொதுவான ஆளுகளுக்கு சொல்கிறேன், திடகாத்திரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆளுகளுக்கு நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்னா சஹர்லையும் ஒரு பேரிச்சம்பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது சிறந்த சஹர் என்று சொல்லியிருக்கார்கள். ஆக மொத்தத்தில் இவ்வளவு பரக்கத்து கிடைக்கும்போது, இவ்வளவு நன்மை கிடைக்கும்போது தயவு செய்து அந்த நேரத்தினுடைய அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக சஹரை ரொம்ப கவனமாக சாப்பிடணும். எழுத்தை பார்த்து ஓதுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சோத்தை பார்த்து சாப்பிடணும், அந்த தொட்டுக்கவை பார்த்து சாப்பிடணும். அது இறைவா நான் உன்னுடைய அருளை பெறதுக்காகவே நான் சாப்பிட்றேன், என்னால் சாப்பிடாமல் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்திலே சாப்பிடும்போது இந்த நன்மைகள்லாம் சேர்த்து நமக்கு கிடைச்சிடும். இதை ஒரு விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீயத்தை பற்றி சொல்லேன்னு சொல்லியிருந்தேன். நீயத் என்பது, நோன்புடைய நீயத் என்பது இரவிலேயே வைக்கப்பட வேண்டும். இரவிலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுபுகுக்கு முன்னாடி வச்சிடணும். சுபுகு முன்னாடிங்கிறது இரவின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த பகுதியில் வேணாலும் இருக்கலாம். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய வழக்கத்தில் வித்திருக்கு பிறகு நீயத்தை சொல்லிக் கொடுக்குற பழக்கம் சில இடங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா மக்கள் வந்து சில பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபஜருக்கு பிறகு தான் எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபஜருக்கு பிறகு தான் எழுந்தாங்க. நைட்டில் நீயத்துங்கிறது வந்து நவைத்தோ சௌமகதீன் அன்னதாய் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீயத்து வைக்க போகிறோங்கிற திடகாத்திரமான முடிவுக்கு பேர் தான் நீயத்து. நான் நாளைக்கு நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு மனசில் நீயத்து இருந்தால் போதுமானது. அதாவது வர பகலில் நோன்பு வைக்க போகிறேன், ரமலானுடைய பரலான நோன்பை அப்படின்னு மனசில் வந்துட்டாலே அது நீயத்துன்னு அர்த்தம். ஆனால் அது நைட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் கண்டிப்பாக வந்தாகணும். அந்த நீயத்து இல்லாமல் ஒருவர் தூங்கி விட்டு ஃபஜருக்கு எழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அன்றைக்கி நோன்பு பிடிக்க முடியாது. ஏன்னா நைட்டில் நீயத்து இருக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம். தபீத்துன் நீயத்துன்னு சொல்லுவாங்க. இரவில் யார் நோன்பு வைப்பதாக தீர்மானிக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடைக்காது அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. மல்லம் யுஜ்மி சியாம கபுலல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு, யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பு வைப்பதாக திட்டமிடவில்லையோ அவன் நியத்து வைக்கலன்னு அர்த்தம். அதுக்கு மனசுக்குள்ளே நினைக்கலையோ, அப்போ ஃபஜ்ருக்கு முன்னால்னா என்ன அர்த்தம்னா இரவுலேருந்து அந்த மகரிபிலேருந்து வச்சுக்கலாம் கணக்கு. அதிலிருந்து நாளைக்கு நோன்பு வைக்கிறது அப்படிங்கிற நியத்து மனசில் இருந்துருச்சுன்னு சொன்னால் நாம் சாப்பிட முடியாமல் போனால் கூட நமக்கு நோன்பு வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி முடியாதுங்கிறத நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், புரிஞ்சுங்களா? ஆனால் இது ஃபர்லான நோன்புக்கு தானே தவிர சுன்னத்தான நோன்புக்கு கிடையாது. ஃபர்லான நோன்புங்கிறது ரமலான் நோன்பு இருக்குது, ரமலானில் பிடிக்க முடியாமல் போச்சுன்னா கலா நோன்பு இருக்குது. அதே மாதிரி கஃபாரா நோன்புன்னு சொல்லுவாங்க, ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதுக்காக பிடிக்கக்கூடிய நோன்பு, அது ஃபர்லான நோன்பு. அதே மாதிரி நேர்த்தி கடவுத்தை வச்சுட்டாரு, அந்த நிறைவேற்றக்கூடிய நோன்பு. இந்த மாதிரி கடமையான நோன்புகளுக்கு ஃபுல்லாக இரவுல தான் என்ன செய்யணும், நியத்து வைக்கணும். அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி நியத்து வச்சிடணும், ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சுங்களா? ஆனால் அதே நேரத்தில் நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளுக்கு
ராத்திரை நியத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நோன்பு வைக்கிறதாக இரவில் திட்டமிட்டால் தான் நோன்பு வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதில் இருந்து விதி விலக்கு கொடுக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஆயிஷா நாயகிட்ட ரசூலுல்லாஹ் வர்றாங்க, காலைல ஃபஜருக்கு பிறகு வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, ஐந்தக்கி ஏதாவும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வீட்டில் இருக்குதா, பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் அனசாயிமுன், அப்படின்னா நான் இன்னைக்கு நோம்புங்கிறாங்க. எப்போ சொன்னாங்க? ராத்திரியில் முடிவு பண்ணல, காலைல தான் சொல்கிறாங்க. அப்போ நான் நோம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ எனவே சுன்னத்தான அல்லது மற்ற நஃபிலான நோன்புகளுக்கு பகலில் வேணால் என்ன செஞ்சுக்கலாம், நீயத்து வச்சுக்கலாம், காலைல வேணால் நீயத்து வச்சுக்கலாம். ஆனால் இது ஃபர்லான நோன்புகளுக்கு செல்லவே செல்லாது. எனவே தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ராத்திரிலேயே நோன்பு வைக்கிறதாக என்ன செஞ்சிடணும். சில பேர் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் சாப்பாடு ஆக்கிறதே நோன்பு வைக்கணுங்கிற எண்ணத்தில் தானே அப்படிங்கிறாங்க. சாப்பாடு ஆக்கிற செயலே நியத்தாக ஆகாது. நியத்துங்கிறது மனசுக்குள்ளே என்ன என்றது தான், புரிஞ்சுங்களா? சரி, சாப்பாடு ஆக்கிற நீங்கள் மட்டும் தான் வைப்பீங்க, எல்லாரும் மனசில் நினைப்பாங்களா, பிள்ளைங்க நினைப்பாங்களா? அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் நோன்பு வைக்கிறதாக இருந்தால் அது மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அந்த பிள்ளைங்க. அப்போ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் ஒரு காலத்தில் நியத்தை வந்து சத்தம் போட்டு சொல்லிக் கொடுக்குற பழக்கங்கிறது வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ அப்படி சொல்லணும்னு நான் சொல்ல வரல. நியத்துங்கிறது வாயால் மொழிவதும் அல்ல, நியத்துங்கிறது மனசால் நினைப்பதற்கு பெயர் தான். ஆனால் அது கண்டிப்பாக இரவு நேரத்தில் இருக்க வேண்டும். ஏன் திரும்ப திரும்ப அழுத்துறேன்னா, நம்மெல்லாம் ஒரு நோம்பு பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அப்போ அதை இழந்துட்டோம்னா ஈடே கிடையாது, ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பாக அது மாறி போய்விடும். இப்போ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று சட்டப்பூர்வமான அந்த நடைமுறைகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமதான் மாதத்தை உரிய முறையில் பயன்படுத்தி கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமதானுடைய எல்லா நேரத்திலையும் இறைவனுடைய நினைவிலிருந்து அகலாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.